கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த எத்தனையோ பாதைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு காணப்படாதிருக்க வேண்டுமென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டும். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நம்முடைய எல்லைகளிலும் தேவன் வாசமாய் இருப்பாரானால் தீங்கு நம்மை தொடராதபடி பாதுகாக்கிற நல்ல தேவன் நமக்குண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே தேவன் இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் நம் நடுவிலே இருப்பாரானால் நாம் செய்கிற எந்த காரியமானாலும் அது நமக்கு வாய்க்கும். தேவ கரம் அதிலே இருக்கும், தேவ சித்தம் வெளிப்படுகிறதாகவே இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் நடுவிலே நம்முடைய மையத்திலே இருக்கிறவராய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர் நம் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் என்று ஏசாயா 12:6 வாசிக்கிறோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், நமக்காய் யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஆகவேதான் நான் உன் நடுவிலே வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசமாயிருக்க வேண்டுமென்றால் அவர் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்முடைய பாளையம் கூட சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் சுத்தமாய் இருந்தால் மாத்திரமே அவர் நம்முடைய பாளையத்தின் நடுவிலே உலாவி நம்மை இரட்சிக்கிற நல்ல தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். பிரசங்கி 8:5 சொல்லும் பொழுது கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று வாசிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நாம் தீமையை அனுபவிப்பதற்கு அவர் நமக்கு இடங்கொடாத தேவன். ஏனென்றால் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவன் நம் நடுவிலே நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். யாபேஸ் சொல்லும் பொழுது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள் செய்தார் என்று வாசிக்கிறோம். தீங்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்த போதிலும் அது நம்மை துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தீங்கு நாளிலே நம்மை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அவர் கண்மலையின் மேலே உயர்த்துகிறாராம். நமக்கு தீங்கு வரும் பொழுது தம்முடைய கரத்தினாலே நம்மை மறைக்கிறார். ஏனென்றால் நம்மை கண்மலையின் மேலே உயர்த்துவதற்காக. நம்முடைய வாழ்க்கையின் படகிலே மையத்திலே தேவன் இருப்பாரானால் எத்தனை அலைகள் வந்தாலும் காற்று வந்தாலும் பெருவெள்ளங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை கரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை ஆராதித்ததினாலே கட்டுண்டவர்களாய் அந்த அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அந்த அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தவர்கள் விடுதலையாய் அந்த அக்கினியின் நடுவிலே உலாவினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அக்கினியின் நடுவிலே தேவன் இருந்தார். ஆகவே கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் விடுதலையாய் சுற்றி வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இருப்பாரானால் நாம் ஒரு தீங்கையும் காணாதபடி தேவனுடைய பார்வையிலே நாம் பிரியமானவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார், அவரின் ஆத்துமாவை காப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி தீங்கு ஏற்படாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் கூட தேவரீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.